ஹாய் நண்பர்களே, உங்க பாலினாமியல் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் வாங்கணுமா? அதுக்கு ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஈஸியான ஒரு ஸ்டடி கைடு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா டாபிக் உள்ள போலாம். பாலினாமியல் எக்ஸாம் வருதா? டென்ஷனா இருக்கீங்களா? ஆமா, மேத்ஸ் எக்ஸாம்னாலே அந்த பிரஷர் வரத்தான் செய்யும். ஆனா கவலையே படாதீங்க, நீங்க கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. நான் கேரண்டி தர்றேன், வெறும் 5 நிமிஷம் தான். இந்த சின்ன விளக்கத்தோட முடிவுல எக்ஸாம்ல ஜெயிக்கிறதுக்கான எல்லா டிப்ஸும் உங்க கையில இருக்கும். சரி, வாங்க ரொம்ப சிம்பிளா ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட், ஒரு கிராஃபை பார்த்து ஜீரோஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டார்டிங் பாயிண்ட். ஒரு பாலினாமியலோட ஜீரோனா என்ன? ரொம்ப சிம்பிள். அந்த பாலினாமியலோட கிராஃப் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ, அதாவது அந்த கிடைமட்ட கோட்டை எங்கெல்லாம் தொடுது இல்லாட்டி வெட்டிட்டு போகுதோ அந்த பாயிண்ட்ஸ் தான் ஜீரோஸ். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எத்தனை தடவை தொடுதுன்னு கவுண்ட் பண்றதுதான். இப்போ இந்த கிராஃபை பாருங்க, ரொம்ப சிம்பிளான கேஸு. இந்த வளைவு எக்ஸ் ஆக்சிஸ ஒரே ஒரு இடத்துல தான் கட் பண்ணுது. அப்போ இதுக்கு ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. அவ்வளவுதான். சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ 1 2 3 தடவை கட் பண்ணுது. அப்போ என்ன அர்த்தம்? ஆமா, இதுக்கு 3 ஜீரோஸ் இருக்கு. ரொம்ப சிம்பிள் இல்லையா? இந்த கவுண்டிங் மெத்தட் எப்பவும் கரெக்டா இருக்கும். இப்போ இந்த 2 படத்தையும் ஒன்னா பாருங்க. கான்செப்ட் கிறிஸ்டல் கிளியர் ஆயிடும். லெஃப்ட்ல இருக்கிற கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலேயே போகுது, அதை தொடவே இல்ல. சோ ஜீரோஸ் எதுவுமே இல்ல, அதாவது 0 ஜீரோஸ். ஆனா ரைட்ல பாருங்க, அது 4 அலகலக இடத்துல கட் பண்ணுது. சோ இதுக்கு 4 ஜீரோஸ். ஓகே, பார்ட் 1 முடிஞ்சது. இப்போ பார்ட் 2. கிராஃப் வச்சு பார்த்தாச்சு. இப்போ அல்ஜீப்ரா யூஸ் பண்ணி, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணி எப்படி ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ஜீரோஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட். வாங்க x² - 2x - 8 சால்வ் பண்ணலாம். நாம இப்போ 2 நம்பர் கண்டுபிடிக்கணும். அதை மல்டிப்ளை பண்ணா -8 வரணும். ஆட் பண்ணா -2 வரணும். என்ன நம்பர்ஸ் அது? -4ம் +2ம் சரிதானே? சோ ஃபேக்டர்ஸ் வந்து x - 4 மற்றும் x + 2. அடுத்த ஸ்டெப், ஒவ்வொரு ஃபேக்டரையும் 0க்கு ஈக்குவல் பண்ணுங்க. x - 4 = 0னா x = 4. x + 2 = 0னா x = -2. அவ்வளோதான், ஜீரோஸ் கிடைச்சிருச்சு, 4 மற்றும் -2. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஈக்குவேஷனோட கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ சரியா 4லியும் -2லியும் தான் கட் பண்ணும். ஓகே, இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வர்றோம். எக்ஸாம்ல ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி பண்ற ஒரு காமன் மிஸ்டேக். இது ஒரு ட்ராப் மாதிரி. இதுல மட்டும் நீங்க மாட்டிக்காம இருந்தீங்கன்னா போதும், பாதி கிணறு தாண்டின மாதிரி. இந்த கணக்க பாருங்க, 6x² - 3 - 7x. இதுல ஒரு சிக்கல் இருக்கு. டேர்ம்ஸ் எல்லாம் ஆர்டரா இல்ல. நீங்க ஃபேக்டரைஸ் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல அத ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல, அதாவது ax² + bx + c ஃபார்மேட்ல மாத்தி எழுதணும். ஃபர்ஸ்ட் x² டேர்ம், அப்புறம் x டேர்ம், கடைசியா கான்ஸ்டன்ட். அப்படி மாத்துனா 6x² - 7x - 3ன்னு வரும். இதுக்கப்புறம் நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணாதான் கரெக்டான ஆன்சர்ஸ் 3/2வும் -1/3யும் கிடைக்கும். இந்த முதல் ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை மறந்தீங்கன்னா மொத்த கணக்கும் தப்பாயிடும். இன்னொரு சூப்பர் ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. a² - b² ஃபார்முலா, அதாவது a - b பெருக்கல் a + b. இது t² - 15 மாதிரி கணக்குக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பார்த்தோன்னே பயந்துராதீங்க, 15 √15² எழுதலாமா? அப்போ இது t² - √15², அதாவது a² - b² ஃபார்முலால இருக்கு. ஸோ ஆன்சர் சிம்பிளா t - √15 t + √15 வந்துரும். டைம் சேவ் பண்றதுக்கு இது ஒரு சூப்பர் டெக்னிக். சரி, இப்போ நம்மளோட சீக்ரெட் வெப்பனை பார்க்க போறோம். அதாவது நீங்க கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டானான்னு செக் பண்றதுக்கு ஒரு அல்டிமேட் ட்ரிக். இது எக்ஸாம்ல உங்க கான்ஃபிடன்ஸை பயங்கரமா பூஸ்ட் பண்ணும். இந்த டேபிளை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. எந்த ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax² + bx + cலியும் நாம கண்டுபிடிச்ச ஜீரோஸை செக் பண்ண 2 சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. ஒன்னு சம் ஆஃப் ஜீரோஸ், அதாவது ஜீரோஸோட கூடுதல், அதுக்கு ஃபார்முலா -b/a. இன்னொன்னு ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், அதாவது ஜீரோஸோட பெருக்கல் பலன், அதுக்கு ஃபார்முலா c/a. இது ஒரு மேஜிக் மாதிரி ஒர்க் ஆகும் பாருங்க. ஓகே, இப்ப நம்ம முதல்ல சால்வ் பண்ணோமே அந்த x² - 2x - 8 கணக்கையே எடுத்துக்கலாம். நமக்கு என்ன ஜீரோஸ் கிடைச்சது? 4ம் -2ம் கிடைச்சது இல்லையா? இப்போ இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம ஆன்சர் 100க்கு 100 கரெக்டான குயிக்கா செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சம் செக் பண்ணலாம். நம்ம ஜீரோஸ் வந்து 4 - 2வும். ஸோ 4 + -2 = 2. சரி, இப்போ ஃபார்முலா படி செக் பண்ணலாம். ஃபார்முலா என்ன? -b/a.
நம்ம ஈக்குவேஷன்ல b வந்து -2, a வந்து 1. அப்போ -(-2/1) ஈக்குவல்ஸ் டு 2. பாத்தீங்களா, ரெண்டும் மேட்ச் ஆகுது. சூப்பர். அடுத்து ப்ராடக்ட் செக் பண்ணலாம். நம்ம ஜீரோஸ பெருக்குனா 4 into -2 is equal to -8. இப்ப ஃபார்முலா படி c/a. நம்ம ஈக்குவேஷன்ல c வந்து -8, a வந்து 1. அப்போ -8/1 is equal to -8. இதுவும் பர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுது. வெரிஃபைட். இப்போ உங்க ஆன்சர் 100% கரெக்ட்னு நீங்க முழு நம்பிக்கையோட இருக்கலாம். இந்த வெரிஃபிகேஷன் டெக்னிக் எக்ஸாம்ல உங்க டென்ஷனை குறைச்சு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். ஓகே, இது வரைக்கும் நாம கத்துக்கிட்ட எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து உங்க எக்ஸாம் நாளுக்கான ஒரு கேம் பிளானா மாத்தலாம். இதோ உங்க 3 ஸ்டெப் பிளான். ஸ்டெப் 1, ஜீரோஸை கண்டுபிடிங்க. ஒன்னு கிராஃப் வச்சு இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ணி. ஸ்டெப் 2, நம்ம சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபார்முலாவை வச்சு ஒரு 10 செகண்ட்ல வெரிஃபை பண்ணுங்க. ஸ்டெப் 3, முழு கான்ஃபிடன்ஸோட அடுத்த கேள்விக்கு போங்க. இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணீங்கன்னா டைமும் சேவ் ஆகும், ஆன்சரும் தப்பாகாது. சரி, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்ல நீங்க இப்ப மாஸ்டர் ஆயிட்டீங்க. ஆனா ஒரு கேள்வி, ஒருவேளை உங்க கிராஃப் எக்ஸ் ஆக்சிஸ 3 தடவை கட் பண்ணுச்சுன்னா, அதாவது ஒரு கியூபிக் பாலினாமியலுக்கு அதோட ஜீரோஸை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இதுதான் உங்க அடுத்த சேலஞ்ச். உங்க எக்ஸாமுக்கு ஆல் தி பெஸ்ட்.